ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மிக்சர் பாஸில் 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸில் அஃபிஷியல் ஓட்டிங்கில் இன்னைக்கு முதல் நாளாக 2ஆம் நாள். ஓகே, ஸோ டியூஸ்டே ஆயிடுச்சு. யார் என்ன லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஆட்டம் முடிந்து விட்டதுங்க கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ இந்த 4 மிச்சரில் எந்த மிச்சர் வாங்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. யார் வாங்கினாலும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பி தான். ஏன்னா வாங்க வேண்டியவங்க வாங்கலை. ஒன்று பார்வதி வாங்கியிருக்கணும், கானா வினோத் வாங்கியிருக்கணும். 2 பேர்லையும் யாரும் வாங்காததுனால எனக்கு டைட்டில் நான் 2 பேர் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ ரன்னர் யாராலும் ஆகிட்டு போகலாம், அதில் எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது. சரியா, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற குவாலிட்டியில் முதல்ல எஃபர்ட் போட்ட 3 பேர் நம்ம கொடுக்கலாம். அதாவது 2 பேர், 3 பேர் இல்லை, சபரி அண்ட் விக்ரம் கூட மொதல் வாரத்துலேருந்து எஃபர்ட் போடல. ஸோ மொதல் வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி நல்லா எஃபர்ட் போட்டான் அப்படின்றதுனால ஐ வில் கோ ஃபார் சபரி. என்னை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன பண்ணுறதுங்க, ஏதாவது ஒன்று வின்னர் சொல்லி தானே ஆகணும். அப்படி இருக்கிறப்ப அன்அஃபிஷியல் ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் ஓட்டிங் இருக்கிறதுனால திவ்யா அவங்க பாட்டு ஏக்கர் கணக்கில் போயிட்டுருக்கு ஓட்டு. மக்கள் ஓட்டு போகிறாங்க கேட்டால் ஒன்றும் கிடையாது, பேக்கெட் வச்சு காட்டுறாங்க ஒன்றும் இல்லைன்ட்டு. சபரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃபிஷியலில் குவியுதுங்க வேறு லெவலில், பயங்கரம். சரியா, அதே மாதிரி அரோரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக குவியுது. விக்ரம் தான் ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அன்அஃபிஷியலில் திவ்யா முதலிடம், சபரி 2ஆம் இடம், விக்ரம் 3ஆம் இடம், அரோரா 4ஆம் இடம். சரிங்களா, விக்ரம் நல்ல ஓட்ஸ் இப்போ கொஞ்சம் ஜென்ரேட் ஆயிருக்கு. காலை ரொம்ப டைட்டில் இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. சரி, ரைட்டு. அஃபிஷியலில் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். சபரி முதலிடத்தில் இருக்கார். 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஆரோரா. என்னையா சொல்கிறேன்றீங்களா, எனக்கே ஷாக்குங்க. எப்படி ஓட்டு போடுறாங்க, ஒரு இந்த மிஸ்டு கால் ஓட்டு கொடுத்தனால எல்லாம் மாற்றி இவளுக்கு மட்டும் தான் போதுன்னு சொல்லி அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. மேபி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் காலையில் என்ன வருதுன்னு. 2ஆம் இடம் அரோரா, 3ஆவது இடம் தான் திவ்யா. சரியா, 4ஆவது இடம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம். ஸோ விக்ரம் தான் டாப் 4. அவர் தான் முதல் எலிமினேஷன் ஆக போகிறது. அடுத்து திவ்யாவா சபரியா அப்படிங்கிறது, திவ்யாவா அரோராவாங்கிறது தெரியல. சபரி டைட்டில்னா ரன்னர் பார்த்தீங்கன்னா அரோராவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சபரி வின்னர், அரோரா ரன்னர், அப்படி தான் அஃபிஷியல் ஓட்டிங் இருக்குது. இந்த டைமென்ஷன் மாறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். திவ்யாவுக்கு அன்அஃபிஷியலில் போடுற நமுதேவிங்க அஃபிஷியலில் போடுங்கடா. வெறும் பாட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கடா. ஹாட் ஸ்டாரில் போடுங்கடா, அப்போ தான் அஃபிஷியல் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னாலும் கேட்க மாட்டுறாங்க. என்னத்தையோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்போ அஃபிஷியல் ஓட்டிங்கில் அதான் என்ன கொஞ்ச நேரத்தில் முந்திரவா போலப்பா டைட்டில் விட்டு ஐயா. அப்போ கரெக்டாயிரும் மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படின்ட்டு. சரி, லைவில் என்ன நடந்துச்சு? கோல்கேட் ஆட், அப்புறம் பல்லாங்குழி, சரி, 7 ஸ்டோன்ஸ், சரி, ரன் அண்ட் குண்டன் ஃபாலிங் டவுன் ஸ்டாச்சு அப்படின்னு ஒரு கேம். இந்த மாதிரி பலதரப்பட்ட கேம்ஸ் ஒலிம்பிக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது என்னன்னு பார்ப்போம். சரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாம் பயங்கர உத்வேகத்துடன் லைவில் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் கண்டென்ட்டாக என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் கண்டென்ட் இருக்குது. வேறு ஒரு வீர வெங்காயம் இல்லை. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வரும். விஜித் வியூ சார்பாக யாருப்பா வின் பண்ணோன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த குரூப்பில் மைண்ட் கேம் விளாண்டு, ஃபிசிக்கலி ஓரளவுக்கு விளையாண்டு, எஃபர்ட் போட்டு முதல் 4 வாரம் சும்மா திங்குன்னு உட்காந்தா கூட அவன் என்டர்டைன்மெண்ட்டாச்சும் பண்ணிகிட்டு இருந்தான் என்னத்தையோ. ஸோ விக்ரம் எனக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை. சார், ரிவ்யூவராக நான் இவங்க 4 பேரை அனலைஸ் பண்ணும்போது எனக்கு விக்ரம் ஜெயிக்கணும் ஆசை. சரியா, ஆனால் தெரியல என்னன்ட்டு. மக்களுடைய முடிவே மகேசன் தீர்ப்பு. மக்களே, vote for your favorites. அன்அஃபிஷியல் இல்லை, அஃபிஷியல் இல்லை. ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.